வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் ட்ரைப். ஆகஸ்ட் மாதம் பிறந்துருச்சு. 8வது மாதத்துக்குள்ளே வந்தாச்சு. இந்த வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்னும் இந்த 5 மாதத்தை சீக்கிரம் கடத்தி அடுத்த வருஷத்துக்குள்ளே போனால் போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன ஒரு லிட்டில் புஷ் தேவைப்படுது, ஒரு குட்டி மோட்டிவேஷன் தேவைப்படுது, இந்த 5 மாதத்தை நான் நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். யோகா தத்துவங்களில் தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் உண்டு. தபஸ் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா தவம் தான் தபஸ். தீயில் போட்டாலும் தண்ணியில் போட்டு மூழ்கடித்தாலும் அந்த வைராகியத்தோட ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டே இருப்போம்ல, அதுதான் தபஸ், அதுதான் தவம். ஏன் அதை செய்யணும், எதுக்காக நான் செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. எவ்வளோ வலி இருந்தாலும் எவ்வளோ தடங்கல்கள் வந்தாலும் அந்த இடத்துல வந்து நின்று ஷோ அப் பண்ணுறதும்பாங்க. அந்த இடத்துல வந்து நின்று முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தபஸ். ஏன் அதை நம்ம செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இது மாதிரி கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த சரியான விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நம்மளோட பெட்டர் வேர்ஷனுக்கு நாமளே ஓட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில். ஒவ்வொரு தடவையும் இல்லை என்னால் இன்றைக்கி முடியாதுப்பா நான் விட்டுடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அந்த விஷயத்தை, அந்த தொடர்ச்சியை நீங்கள் செய்யாமல் அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுறும்பொழுது நீங்கள் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஓட் பண்ணுறீங்க. நான் வலுவானவன், நான் விடாமுயற்சி உள்ளவன், நான் உழைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா, ஒவ்வொரு தடவை நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கான ஓட்டு, உங்களுக்கான கிரெடிட் ஏறிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை நம்ம செய்யணும்? இன்னொரு புக்கை ரெஃபர் பண்ணுறேன், காம்பவுண்ட் எஃபெக்ட் பை டேரன் ஹார்டி. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் செலவிட்டாலும் போதும், இல்லை ஒரு 10 நிமிஷம், இல்லை 30 நிமிஷம், உங்களோட நாளை பொறுத்து செலவிட்டுட்டே இருந்தீங்க. அந்த சின்ன விஷயத்தை, ஒரு விஷயம் கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்கள் உடம்புக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுகிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் தெரியாது, ஒரு வருஷத்தில் கூட பெரிய சேஞ்சஸ் தெரியாது. ஆனால் அந்த ஒரு வருஷம் தாண்டியும் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது இந்த வட்டி வந்து குட்டி போடுதும்பாங்கள்ல, அது மாதிரி பெரிய பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். எப்போயுமே ஒரு டார்கெட்டை, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஓட போகிறேன், மராத்தான் ஓட போகிறேன், இல்லை இத்தனை கிலோ குறைக்க போகிறேன், இந்த சர்டிஃபிகேஷன் வாங்க போகிறேன், இத்தனை பணம் சேர்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு ஓடுறது நல்லது தான். ஆனால் அந்த குறிக்கோள் அடைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வெயிட் குறைஞ்சவங்க வெயிட் போட்டுருவோம், ஓடிட்டு இருந்தவங்க நடக்கக்கூட மாட்டோம், பணம் சம்பாதிச்சவங்க அந்த பணத்தை திருப்பி செலவு பண்ணிடுவோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேரில் நம்ம பார்த்துருப்போம், நாமளே அது மாதிரியும் இருந்திருப்போம். ஆனால் அந்த கோலை ஒரு குவான்டிஃபையிங் விஷயமா இல்லாமல் பர்சன்டேஜாக, இன்றைக்கி நான் 5000 ஸ்டெப் போட்டேன், நாளைக்கு நான் 5500 ஸ்டெப் போடுறேன், இன்றைக்கி என் பேங்க்கில் 1000 ரூபாய் இருக்குது, நாளைக்கு இல்லை அடுத்த வருஷம் 1200 ரூபாய் இருக்கட்டும். அது மாதிரி பர்சன்டேஜாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதிலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வாழ்நாள் முழுசும் நம்மளால் அந்த தபஸை, அந்த தவத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும், அதற்காக ஓடிட்டே இருக்க முடியும், அதற்கான மோட்டிவேஷனும் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். என்ன பெரிய மோட்டிவேஷன், என்ன எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த தவம் தான் அந்த வரமே, அந்த எஃபர்ட் தான் அதோட ரிவார்டே. ஒவ்வொரு தடவையும் மற்றவங்கெல்லாம் நான் போகலப்பா, மராத்தான் ஓடலப்பா, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எவ்ரிடே மழையிலையும் வெயிலையும் நீங்கள் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க நடக்கலை, அவங்க ஓடலை, ஆனால் நான் இதை செய்கிறேன் அப்படிங்க உங்களுக்கு நீங்களே ஓட் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட ரிவார்டு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ பிரச்சனை வருது, எல்லோரும் என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, எனக்கான சரியான ஒரு உணர்தலோ புரிதலோ இல்லாமல் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை சுற்றி உங்களை விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். என்னுடைய பாட்காஸ்ட்டில் நிறைய தடவை நான் பிரெனே ப்ரவுன் அவங்கள பற்றி பேசியிருந்திருப்பேன். அவங்க ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு வச்சுக்கோங்க, ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட். அவங்க சொல்லுவாங்க, அவங்க ரெஃபர் பண்ணுறது தியோடர் ரூஸ்வெல்ட், அந்த காலத்து யுஎஸ் பிரசிடெண்ட் டெடி ரூஸ்வெல்ட் அப்படிம்பாங்க. அவரோட கோட் ஒன்று ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த சும்மாவே விமர்சனம் பண்ணிவிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, எத்தனையோ பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட் லைனில் உட்காந்துட்டு நம்மளை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பதில் இது ஒன்று தான். நம்ம ஜல்லிக்கட்டு போட்டி எடுத்துக்கோங்க, அத்தனை 1000 பேர் பார்க்கும் பொழுது அந்த வீர மகன்கள் எல்லாரும் அந்த களத்தில் குதித்து அந்த வீரமான பலமான அந்த மாடை சுற்றி வந்து அடிபட்டு மிதிப்பட்டு ரத்தம் சிந்தி தோல் கிழிஞ்சு சமயத்தில் குடலெல்லாம் கூட வெளியில் வந்து போராடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க மற்றவங்களுடைய விமர்சனம், அதாவது வெளியில் நின்றுட்டு கத்துறாங்க பார்த்தியா, அந்த காலுக்குள்ளே பூந்து போ, அங்கே பிடி, இங்கே எகிரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சத்தத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கூடாது. யாருக்கு அந்த போட்டியாளர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தகுதி, விமர்சிக்க தகுதி இருக்குன்னா
அதே மாதிரி அதே களத்தில் இறங்கி சண்டை போட்டு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்துறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. அவங்க கொடுக்குற விமர்சனத்தை மட்டும்தான் அந்த போட்டியாளர்கள் காது கொடுத்து கேட்கலாம். மற்றவங்க சைடில் நின்று பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த போட்டியாளர்கள் முடித்து வெளியில் வரும்பொழுது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க வென்று வெளியில் வராங்களா, இல்லை எல்லாத்தையும் இழந்து கை காலை கூட இழந்து வெளியில் வராங்களாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்மளுடைய கஷ்டத்தில் நம்மளோட போட்டியில் பங்கெடுத்துக்காத யார் கொடுக்குற விமர்சனத்தையும் நாம் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய ஓட்டம் வேறு, உங்களுடைய எண்ணம் வேறு, உங்களுடைய குறிக்கோள் வேறு, அதே மாதிரி அவங்களதும் வேறு வேறு. அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக நிறையா நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கலாம். ஆனால் எந்த ஒரு விமர்சனமும் உங்களுடைய ஓட்டத்தை குறைக்கிற மாதிரியோ உங்களுடைய வாழ்க்கையை தடங்கல் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம அக்கறைப்பட தேவையில்லை. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னுடைய உழைப்புக்கான ஊதியம் எனக்கு வரவே கிடையாது. நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஜான் ஏறுனா முழம் சறுக்குது. அப்போ நான் எப்படி இதிலேருந்து மீண்டு வர முடியும்? இந்த மோட்டிவேஷன்லாம் எப்படி நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே. நம்மளுடைய பாதை சரியான பாதை தான். நாம் போடுற அந்த எஃபர்ட், நம்மளுடைய கடுமையான உழைப்பு சரியாக தான் போயிட்டு இருக்குது. இது விழலுக்கு இறைத்த நீர் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, நமக்கு புரிஞ்சதுன்னா அந்த உழைப்பை நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி இல்லாட்டியும் அடுத்த வாரம் இல்லாட்டியும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதற்கான பலனை நம்ம அனுபவிக்க தான் போகிறோம். ஸோ மனம் தளராதிங்க. ஏதாவது ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா இன்னமும் நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே புதிய ஆளாக நம்ம புதுப்பிச்சுக்க தேவையில்லை. ஆனால் நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில் குட்டி குட்டி மாற்றங்கள் கொண்டு வரலாம். குட்டி குட்டியாக அந்த டைம் பிளாக் பண்ணி அதற்காக இன்னமும் நம்ம உழைக்கலாம். நமக்கு இன்னும் நேரம் இருக்குது. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன், உதவியாக இருந்திருக்கோன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாட்காஸ்ட்டை சந்திக்கலாம். அதுவரை வைப் வித் ட்ரைப்.